இந்த கடலை தான் எப்படி செல்வது? ஐயனே ராமா இந்த அகில காலகமூர்த்தி மெய்யனே தேடி வந்து கடலை ஏ ராமபிரபு அண்ணனை காண்பேனே தாயை கண்டுபிடிக்கிறேன், அன்னை அறிந்திடேன், நான் அறிந்திட அடையாளம் கேட்டேன். நீங்களும் கரத்தில் இந்த ஆயை கொடுக்கிறீர்கள். இதை பெற்றுக் கொண்டு ஒரு நொடியில் தாயை காணலாம் என்று வேகமாக வருகிறவாது இவ்வளவு தொலைவு இருக்கிறதே தண்ணீர். இந்த இந்திய பெருங்கடல் இந்து மகா சமுத்திரத்தை எப்படி கடந்து செல்வது? என் தாய் உடைந்தால் போல் தாயில் திறந்ததோ கோவில் நிலையப்பார்கள். ஹனுமான், உன்னுடைய காரியம் சித்தியேற வேண்டும் என்றால் இந்த குருவின் வார்த்தை கேள் என்று ஜாம்பூர் உரைத்தார். நின்ற இடத்திலே ராம பஜனை செய்தால் உனக்கு ஒரு வழி பிறக்கும் என்றார். அவர் உரைத்த பிரகாரம் ராம பஜனை செய்து இப்போது இந்த கடலை தாண்டி குதிக்கின்றேன். நீ லாய்க்கு வர மாட்டேன், ஒண்ணு கூப்பிடு. நாக்கு வந்து வர என்னடா போது? ஐயோ வளர போல ஒரே பண்ணிட்டாடா. ஏமா எங்க ஊருக்கே நான் ஒரே புள்ள அச்சு வாயில போட்டு
நைனா ஒரு பீடி தர ஏந்திரு நைனா. ஏந்திரா. டேய் தூங்க தெரியுமா தெரியாதடா? டேய் நீ லாய்க்கு பாட மாட்டே இதுக்கெல்லாம். டேய் நம்மளுக்கு அண்ணன் கூப்பிடாதே. இதுக்கெல்லாம் நான் லாகியா பாட மாட்டேன். நீ வந்தது அது என் மேலே கை வச்சிட்டீல. கூப்பிடாதா? கூப்பிடாதா? நான் கூப்பிடல நீ நீ என்ன வேணா அடிக்கலாம். எங்க அண்ணன் ஒருத்தங்க நான் கூப்பிட்டா சிங்கம் கூப்பிடுற மாதிரி போ. வருவான் உக்காரு அங்க போ. ஓ அரிசண்ணா. ஓ டேய் கூட்லூரா. டேய் அவன் ரோசமான உண்டா வருவான்டா அவன். டேய் அவன் காவல்காரியாக பெருமையோடு வாழ்ந்திருக்கிறேன். அப்படி வாழ்ந்திருந்தாலும் உங்கள் பெயர் எதற்காக எட்டில் வைக்கலாமா? வைக்கலாமா? அங்காரத்தாரை நாத்தாரை அங்காரத்தாரை வைத்து வாழ்ந்து வந்தாலும் நான் வரக்கூடிய நேரத்தில் இன்னும் யார் நடுகிறார்கள்? எனக்கு உடம்பே நடுங்குதுமா. பயம் இருக்க வேண்டும். ஆமாமா அடிக்காத அந்த கோர பேய்கிற கூட்டமாய் ஆங்கார ரூம் பண்ணாங்க. பத்தி தப்பா பேசாத. வெட்டி விடுவேன். போடுமா பயமாகுதுமா. பயமாகுது. உனக்கு இல்லையா பயம்? ஒதுதுமா. என்ன ஒதுது? அப்படி பயந்தாலும் இன்று தினத்து வா வா அவனா இருக்கின்றேனே. குழந்தை அடிச்சு வாயில போட்டுக்காதமா பாவமா. உத்தரவா என்ன அடிக்காதமா. எங்க ஊர்ல மாரியாத்தா கோயிலுக்கு நேர்ந்து விட்டு வச்சுக்கிறாங்க. நீ அச்சு போட்டு விட்டுனா மாரியாத்தா கோயிலுக்கு யார் மாரியாத்தாக்கு பதில் சொல்றது? அப்படி நான் வெறுமனையா காவல் இருந்தால் எனக்கு என்ன தெரியுமா தைரியம்? சொல்லியா உனக்கு தாகவடா இருந்தால் என்ன இருந்து வாய். வருகிறேன் வருவேன். தாகமா இருந்தா என்ன சாப்பிடுங்க? உனக்கு தாகவடா இருந்தால் என்னை அருந்துவாய். தண்ணியா? ஜலம். நான் எதை புசித்து பெருமையாக இந்த தென்கிழக்கு காவல் வர தெரியுமா? காவல் சாராயோ விட கொஞ்சம்
கல்லை அவனை முதித்து ஏய், பெருமையாக பெருமையாக இந்த நாட்டில் காவல் புரிந்து வருகிறேன். ஏய், அப்படி இருந்தாலும் ஏய், சிம்மாத்தில் அமர்கிறேன். அமருங்க யார் வருகிறார் என்று பார்க்கலாம். பார்க்கலாம். கடலை தாண்டி வருகின்ற நேரம் இந்த கடலிலே ஒரு உருவம் தெரிகிறது. முகமோ குரங்கு முகம், வேகமோ மனித வேகமாக இருக்கின்றது. எனக்கும் இந்த தினத்தில் அகோர பசியாக இருக்கிறது. இந்த சிறுவனை பிடித்து முழுகப் போகிறேன். என் அகோரமான பசி தீர்ந்துவிடும். அதே சிறுவனே, நீ யார்? எதற்காக இந்த வழியில் வந்தாய்? என் ஸ்ரீராமர் பணிக்காக இலங்கை நகரம் சென்று கொண்டிருக்கிறேன். எனக்கு வழிவிடுங்கள் தாயே. வழிவிடுங்கள் தாயேவா? இப்பொழுது நீ எங்கே செல்ல போகிறாய்? இலங்கைக்கு. இலங்கைக்கா? சமுத்திரம் என்றால் கடல். அந்த கடலையா தாண்டிவிட்டு இலங்கைக்கு போகணும் என்றால் நீ முதல்ல என்னை வென்றுவிட்டு பிறகு செல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, நீ இலங்கைக்கு செல்ல வேண்டும் என்றால் என் அரசானவர் ராவணர் அவரோட உத்தரவு இருக்க வேண்டும். என்னை வென்றுவிட்டு பிறகு நீ செல்லலாம். அரக்க மகனே, சொல்ற வானர பதிலே, நான் சொல்வதை கேள். சொல்ற. இறைவனிடத்திலே வாக்களித்திருக்கிறேன் விரைவில் வருவேன் என்று. ஆனால் நீயோ என்னை வழிமறிக்கிறாய். உன்னை வெல்லவோ உன்னிடத்தில் சண்டை செய்யவோ எனக்கு நேரமில்லை. என் தாயை நான் சீக்கிரம் கண்டுபிடித்து அவள் இருக்கும் இடத்தை என் ஐயனிடத்தில் உன் ஒப்படைக்க தாயை சீக்கிரமாக கண்டுபிடிக்க வேண்டுமா? நீ எனக்கு பசி தீர வேண்டும். அட அச்சமயமுள்ள மூடனே, பசியை தீர்த்து விடுறான். உன் பசியை நான் தீர்க்க வேண்டுமா? உன் பசியை தீர்க்கவோ நான் ஆளாவேன். ஆனால் என் தாயை கண்டுபிடித்த ஐயனிடத்தில் ஒப்படைத்த பிறகு என்னை புசியுங்கள். உன் தாயை ஐயனத்தில் ஒப்படைத்து வார்த்தை பேச வேண்டாம். அமருக்கு வா, பார்க்கலாம். ஆகமானிக்கின்றாய் மாதே. வேண்டுமென்றால் என்ன தேசிக்க கூடாது.
அப்படி வழிவிட வந்தால் என் வாய்க்குள் நுழைந்து நீராடி நீ சொல்லலாம். சீக்கிரம் சென்று அடைய அதுதான் வழியா? உண்மை. வேறொன்று முதல் மாற்றம் கிடையாது. இப்போது என் வாய்க்குள் போக போறா, என் குச்சி நிறந்த போகுது. அப்படி என்ன? வாயை திறங்கள், நான் உள்ளே நுழைகிறேன். ஏ ராமா பிரபு, இந்த கடற்கரையின் மீது ஒரு பெரிய உருவம் என்னை வழிமறிக்கிறது. வாயின் உள்ளே நின்றால் வழி என்கிறது. அம்மா, நீ விளத்த பிரகாரம் உன் வாயில நுழைகிறேன். என் உருவத்தை சிறிதாக்குகிறேன். முடிய நாம என்ன ஆச்சரியம்! வாயின் உள்ளே நுழைந்தால் வழி கிடைக்கும் என்றான். அவருடைய வார்த்தையை நம்பி வாயின் உள்ளே நுழைந்தேன். வழி என்றால் வாயர் படிகள் இருக்கும், மரம் செடி கொடிகள் இருக்கும். ஆனால் ஒன்றுமே இல்லையே, இருளன்று இருக்கின்றது. என்ன மாயம் என்று தெரியவில்லை. ஏ ராம பிரபு, இது என்ன சோதனை? ஒருவேளை இந்த படுபாவி எனக்கு இறை வேண்டும் என்று சொன்னாலே அதை வைத்துக் கொண்டு என்னை வாயினுள் வைத்து விழுங்கி விட்டாளா? சுவாமி, உனக்கு வாக்களித்தேனே என் தாயை கண்டுபிடித்து வருவேன் என்று. ஆனால் இவள் வாயில் அகப்பட்டு முழிக்கின்றேன். என் செய்வேன்? ராம பிரபு, ஆம், தாமுந்தர் உரத்த பிரகாரம் மனதிலே ராம பஜனை செய்து விசுரூபம் எடுக்கிறேன். இவள் குடலை வெடித்து வெளியே வருகிறேன். இவளை மாய்த்து விட்டு இலங்கைக்கு செல்கிறேன். ஜெய் ஸ்ரீராம். ராம் 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 ராம ராம் ராம ராம் ராம சீதா ராம ராம். ஜெய் ஸ்ரீராம். அரக்கி என்பதை நிரூபித்து விட்டான். சின்ன வானரம் என்று நினைந்து விழுங்கிவிட்டான். விஸ்வரூபம் எடுத்தேன். அவள் வெயில் வடித்து வெளியே வந்து விட்டேன். மாண்டான். இருக்கும் கடலுக்கு திமிங்கலத்துக்கு அவள் இரையாகட்டும். புறப்படுகிறேன். ஜெய ஸ்ரீராம்.